ஹீரோயினை விட்டுட்டு உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் ஆயிட்டானா, அதனால நீ இருந்தா நடிக்க மாட்டேங்கிறாங்க. நீ கிளம்பு. வியூ ஃபைண்டர் சரியில்லையே. குடு பார்க்கலாம். டேய் சரக்கு என்னடா பண்ண? 18 வருஷமா பாயோட உப்பத்திட்டு இருக்கு. அவருக்கு நான் துரோகம் பண்ணுவேனா? சரியா தானே இருக்குது. இப்ப பாரு. காட்டு. டேய் நீ இப்படி கேட்டலாம் சொல்ல மாட்டேன். உன்னை அடிச்சு கொன்னுறடா. டேய் அப்போவே சொன்னேன்ல வியூ ஃபைண்டர் சரியில்லைன்னு. டேய் அறிவில உனக்கு சொந்த தம்பியை கொல்ல பார்த்தே. டேய் ஒரு குண்டுக்கு எவ்வளவு பயப்படுறிய? அதுக்கே உன்னை சுடணும். துப்பாக்கி சரியில்லை, அதான் குறி தவறிச்சு. இது கரெக்டா சுடும். சொல்ல உண்மையா? அன்வர், நீ சுட்டு கொள்ளாலும் சரி உங்ககிட்ட நான் போய் சொல்லுவேனா? சரக்குடா எடுக்கல. பாப்பா ஏன்டா அவனை கட்டி வச்சு அடிக்கிறீங்க? அவுத்து விடுங்கடா. எத்தனை வருஷமா அவன் நம்மகிட்ட வேலை செஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு குடிக்க ஜில்லுன்னு ஏதாவது கொடுங்க. அப்படியே என் கூட வந்த பசங்களுக்கும் ஏதாவது கொடுங்க. ஐயா ஐயா என் குழந்தைங்க, என் குழந்தைங்க, பிள்ளைகளை விட்டு போட்டிடாதீப்பா. மடையா, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் தானடா உன் குடும்பத்தை காப்பாத்தணும். நான் போய் உன் பசங்களை ஏதாவது செய்வேனா என்ன? இப்ப சொல்லு, சரக்கு எங்க? நான் தான் சரக்கு சான்ஸ் எடுக்கிற ஒத்துக்கிட்டேனா பாய்? டேய் நான் தான் சொன்னேன்டா உன் குடும்பத்தை காப்பாத்துறேன்னு. கவலைப்படாத. தாத்தா அப்பா வரலையா தாத்தா? அப்பா வர்றது இருக்கட்டும், முதல்ல சாக்லேட் சாப்பிடுங்க. அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? அப்பா தான் பிடிக்கும். இனிமே அம்மாவை தான் பிடிக்கணும். ஏண்டா நீங்க எவ்வளவு பெரிய வில்லைங்க, பெரிய பெரிய ஆளுகிட்ட எல்லாம் ஃபைட் பண்ணிக்கிறீங்கல்ல, லைஃப் அப்படியே மைண்டன் பண்ணி போய்கிட்டு இருக்க வேண்டியதானடா? அது ஏன்டா கூறுகட்டத்தனமா என்கிட்ட வந்து மோதுறீங்க? ஒரு பேஸ்கட் பார்த்து மோதவனா? இப்ப உங்களுக்கு தானே நோஸ் கட்டு. என்னடா எங்களுக்கு பவர் பட்டுண்டோ, அப்புறம் வச்சுக்கிறேன்டா உன்ன. டேய் டேய் என்கிட்ட சீரியஸா பேசாங்கடா, அப்புறம் எனக்கே சிரிப்பு வந்துடும். என்னது சிரிப்பு வருமா? ஏய் உன்ன அட பாவி பயவுள்ள ஒத்த தம்பி தானா செத்ததுக்கு மத்த தம்பிய பூரா கரண்டுக்குள்ள கம்பிய விட்டு கூடயே கூட்டி போயிட்டா. குலகார பயல சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இதுதானா? காசி, என்னாச்சு? கேப்டன் நம்பர் கொடுத்தானா? இல்ல காசி, அவன் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் படியவே மாட்டேங்கிறான். அந்த கண்டெய்னர் ஃபுல்லா எலக்ட்ரானிக் ஆயிடு சாமி. இத்தான் லட்சம் கணக்கில் காசு பார்க்கலாம். லோக்கல் ஏஜென்ட் கிட்ட பேசி முடிச்சிட்டேன். இதான் பண்ண சாமி. காசி கேப்டன் நாடு கடவுள் தூத்தி போடலாம். அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா. சரி நீ வா, அவனை வேற மாதிரி கவனிப்போம். செல்வம், அந்த லாட் இருக்குல்ல, என்னடா சொல்ற? உண்மையாவா? சத்தியமாப்பா, எதிர் வீட்டு பொண்ணு சரியான லவ்ஸ். அப்படியா? யோ 2 பாட்டில் முழுங்கிட்ட, இப்பயாவது நம்பர் சொல்லியா? காசி 2 பாட்டில் பிராண்டி கொடுத்துட்டு 10 லட்சம் வாட் சரக்கு கேட்கறியா? வேற என்னதான் வேணும் உனக்கு? இதா வேணும்? இதை முன்னாலே சொல்லிருக்கலாம்ல, வேஸ்டா அலைய விட்டிய. ஏண்டா லவ் பண்றேன்னு சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. அது சொல்லான்னு நினைச்சேன். ஆனா சரி சரி கிளம்பு. எங்க எங்கயா?
என் நண்பன் லவ் பண்றான் எவ்வளவு பெரிய விஷயம் கொண்டாட வேணாம் பார்ட்டி தான் நைட்டு கப்பல் வருது லோடு ஏத்தணும் நிறைய வேலை இருக்கு அதெல்லாம் நீ ஒண்ணு கிழிக்க வேண்டாம் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் மாப்பிள்ள ஆர்த்தி எடுத்தா தட்டு நிறைய பணம் போடணும் தெரியுமோ வா கேப்டனே ரூமெல்லாம் போட்டாச்சு நம்ம ஹோட்டல் தான் எந்த பிரச்சனையும் வராது கட் கட் யோ ஷூட்டிங் நடக்குது கண்ணுக்கு தெரியல நீ பாட்டு குறுக்க போயிட்டு இருக்க ஆர் யூ பிளைண்ட் குருடனா நீ ஃபிலிம் ஷூட்டிங் நடக்குது தெரியல குருடா? ஒரே சொல் சங்கு ரெண்டாயிடும். ஓகே ஃபிலிம் ஷூட்டிங் நோ வயலன்ஸ் போங்க நாம வர சொல்லதான் அந்த ஹோட்டல்ல ஷூட்டிங் கல்யாண கும்பல் ஒரே கசமுசான இருக்கும். What happened, Kasi? அந்த பொண்ணு 3 o'clock வரவ சொன்னா. And now it's 5 o'clock. It's not fair. இதியா அதான் வரேன்னு சொல்லிட்டால கண்டிப்பா வருவா. காசி அவளுக்கு ஃபோன் பண்ணியா? எங்க? இந்த ஹோட்டல் தான் ரூம் நம்பர் 231. அப்படியா சரி நீ இந்தால பாத்துக்க நான் போய் அவளை இட்டுன்னு வரேன். ஒன் செகண்ட் ஏய் இங்க என்னடா பண்றீங்க உள்ள வா உள்ள வந்து என்ஜாய் பண்ணு பார்ட்டி உனக்கு நீ என்ஜாய் பண்ணு செல்வா நீ இந்த ரூம்ல உனக்கு என்ன வேணும் டார்லிங் ஒரு நிமிஷம். ஏய் ஜூலி என் ரூமுக்கு வரேன்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்ற வாடி. ஏய் யாரா நீ வெளில போடா ஹலோ உன் பிரச்சனைக்கு நான் வரல. ஜூலி வா போலாம். நோ காசி நான் இங்கே தான் இருக்க போறேன் நான் வரமாட்டேன். ஏய் அவதான் வரலன்னு சொல்றால நீ போ. செல்வம் இதுல நீ குறுக்க வராத. என்ன கேம் ஆறியா? அச்சா செவிலி எல்லாம் திரும்ப உனக்கு ஆடி. என் மேலே கை வச்சியா? டேய் என் ஃப்ரெண்டேடா அடிச்சா உன்ன வர செல்வா துப்பாக்கி எதுக்கு துப்பாக்கி இவனுக்கு துப்பாக்கி தேவையா? டேய் எந்திரா மேல கை வச்ச செல்வா இது பெரிய மேட்டர் செல்வா. நான் சொல்றத கேளு. வராம இந்த வேலை நடக்காது. அப்புறம் அந்த கேப்டன் மதிக்க மாட்டான் செல்வா. செல்வா இவ்வளவு தவிர அந்த வேலைக்காரன் யாரையும் ஒதுக்க மாட்டான். நான் பொழப்ப கடுத்தானே உடனே என் கூட அவளை அனுப்பிச்சு. செல்வா ஆனா செல்வா இதெல்லாம் நல்லா இல்ல. ஹலோ மாப்ள நான்தா. இங்க சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. உடனே பசங்க போட்டு சம்பார் ஹோட்டல் வந்துடா. காமன்வெல்த் போட்டி தொடர்பாக டெல்லி முதலமைச்சர் திருமதி ஷீலா தீட்சித் அளித்த பேட்டியில் விளையாட்டு கிராமம் தயாரானதற்கு தமது அரசுதான் டெல்லி தண்ணி இவ்வளவு சூடா இருக்கு. ஓ தம்பி வந்துட்டாரா? சார் என்னை கொண்டுடாதீங்க சார். பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன். எனக்கு 2 குழந்தைங்க சார். என்னை விட்டுருங்க சார். மாயோட சார் எல்லாமே இதுல இருக்கு சார். மொத்தத்தை நீங்களே எடுத்துங்க சார். என்னை விட்டுருங்க சார். என்னை விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார். தாத்தா ஹலோ அன்வர் நான் தான்ப்பா சரக்கு கிடைச்சிச்சு அன்வர் சார் 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 பாய் கிட்ட போன்ல நான் பேசுறேன் சார். நான் பேசுறேன் சார். ப்ளீஸ் சார் கொடுங்க சார். ஏதோ பைக்ல பேசணுமா போன அவன்கிட்ட கூட பாப்பா ஏண்டா நல்லா தானே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அப்புறம் ஏன் இப்படி பண்ண? பாய் 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 என்ன மன்னிச்சிருங்க பாய். தெரியாம தப்பு பண்ணிட்டேன் பாய். என்ன விட்டுற சொல்லுங்க பாய். அழாத போன அவன்கிட்ட கொடு. இது கொடுக்குறேன் பாய். பாய் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. ஹலோ பாய் ஹலோ ஹலோ யோ சார் டிவியை கொஞ்சம் பண்ணி சாரி சார். பாய் சரக்கு காலில் வந்துடும் சரி 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 சார் சொல்லிட்டு சொல்ல மாட்டீங்க? டேய் ஐயா நாளைக்கு சரக்கு வந்துடும் டெலிவரிக்கு ஏற்பாடு பண்ணு. சரிங்கய்யா. காசி என்னாச்சு? அச்சா அந்த செல்வம் என் மேலே கை வச்சானா அவனை சும்மா விட கூடாது.